Hello students, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 6th Maths term 2ல chapter 2ல measurement பார்க்க போறோம். இது வந்து நம்ம lower classல ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். இதுல வந்து the conversion of the table அப்படினு கொடுத்திருக்காங்க. அதுல என்ன அப்படினு நம்ம பார்க்க போறப்ப மேல இருக்கிறது first top that is higher units kilometer or kilogram or kiloliter. ஓகேங்களா? Then hectometer, hectogram, hectoliter. Decameter, decagram, decaliter. Meter, gram, liter. The next decimeter, decigram, deciliter. The next centimeter, centigram, centiliter. Last one millimeter, milligram, milliliter. இதுதான் இருக்கிறதுலே highest unit, இதுதான் இருக்கிறதுலே lowest unit. Each ஒவ்வொரு யூனிட்க்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 10 இருக்கும். ஓகேங்களா? இப்போ that higher வேல்யூல இருந்து the lower வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஹையர் வேல்யூல இருந்து லோயர் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னம்னா மல்டிப்ளை பண்ணணும். லோயர் வேல்யூல இருந்து ஹையர் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா டிவைட் பண்ணணும். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சம் போட போறோம். எக்ஸசைஸ் 2.1ல பாத்தீங்கன்னா third sum convert into indicated units. That first one 10 liter and 50 ml into ml. அதாவது இந்த ரெண்டு யூனிட்டும் லைக் யூனிட்டா இருக்கணும். எம்எல்னா எம்எல் இருக்கணும், லிட்டர்னா லிட்டர்னு இருக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம ஆட் பண்ணவோ சப்ராக்ஷன் பண்ணவோ முடியும். நமக்கான என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டையும் எம்எல்லா சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த லிட்டரையும் நம்ம எம்எல்லா சேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா தட் 1 லிட்டர் ஈக்குவல் டு எவ்வளோ எம்எல்க்கு ஈக்குவல் அப்படின்னு பார்க்கணும். இப்போ அந்த டேபிளை பார்த்தா தான் நமக்கு தெரியும். தட் 1 லிட்டர் ஈக்குவல் டு ஹவு மெனி எம்எல். லிட்டர்ஸ் எங்க இருக்கு? லிட்டர் இங்க இருக்கு. ஓகேங்களா? மில்லி லிட்டர் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இது ஹையர் யூனிட், இது லோயர் யூனிட். இது ஹையர் யூனிட் தான் லிட்டர் பாருங்க இந்த இடத்துல இருக்கு. இது லோயர் யூனிட் இங்க கொண்டு வரும். ஹையர்ல இருந்து லோயர் வரோம்னா மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். எத்தனாவது பிளேஸ்ல இருக்குன்னு பாருங்க. 1 2 3 தேர்ட் பிளேசஸ்ல இருக்கு. அப்ப 10 into 10 into 10 1000. அப்போ 1 லிட்டர் equal to 1000 milliliter. அதான் நாங்க போட்டிருக்கேன். 1 லிட்டர் equal to 1000 milliliter. Therefore 10 liter equal to 10 into 1000 10,000 milliliter. Now add these two number 10 liter plus 50 ml அப்படிங்கிறது இந்த லிட்டரை தான் நம்ம ml கன்வெர்ட் பண்ணிட்டோம். 10,000 ml plus 5 ml. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் யூனிட். அப்போ இதில் வந்து அடிஷன் நம்ம பண்ண முடியும். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 10,050 ml அப்படிங்கிறது தான் இதோட சொல்யூஷன். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் அண்ட் 300 மீட்டர் இன்டு மீட்டர். இது ரெண்டையுமே மீட்டரா சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி ஒரு யூனிட் வந்து மீட்டர்ல தான் இருக்கு. அப்ப அதை விட்டுறலாம். இந்த ரிமைனிங் கிலோமீட்டரை மட்டும் மீட்டர்ல சேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு ஹவு மெனி மீட்டர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கிலோமீட்டர் எங்க இருக்குன்னு பாருங்க. கிலோமீட்டர். மீட்டர் எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. மீட்டர் வந்து இந்த இடத்துல இருக்கு. அப்ப ஹையர்ல இருந்து லோயர் எத்தனாவது பிளேஸ்னு பாருங்க. 1 2 3. அப்ப 10 into 10 into 10 3 times 10 போட்டோம்னா 1000. அப்ப 1 கிலோமீட்டர் equal to 1000 மீட்டர். Therefore 4 கிலோமீட்டர் equal to 4 into 1000 மீட்டர் is equal to 4000 மீட்டர். இப்ப 4 கிலோமீட்டர் plus 300 மீட்டர் is equal to 4 கிலோமீட்டருக்கு 4000 மீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். plus 300 மீட்டர். இதுவும் மீட்டர், இதுவும் மீட்டர். அப்ப அடிஷன் இஸ் பாசிபிள். ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 4300 மீட்டர். ஓகேங்களா? தென் ஃபோர்த் சம் பாருங்க. கன்வெர்ட் இன்டு ஹையர் யூனிட் 13,000 மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு பிராக்கெட்ல கிலோமீட்டரா சேஞ்ச் பண்ணணும், மீட்டரா சேஞ்ச் பண்ணணும், சென்டிமீட்டரா சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கிறேன். 13,000 மில்லிமீட்டர் இன்டு கிலோமீட்டர். ஃபர்ஸ்ட் இதை சேஞ்ச் பண்றோம். 13,000 மில்லிமீட்டர் இன்டு கிலோமீட்டரா சேஞ்ச் பண்றோம். ஓகேங்களா? அப்ப 1 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு எவ்வளோ கிலோமீட்டர்னு டேபிள் காலத்துல பார்க்கலாம். மில்லிமீட்டர் எங்க இருக்குன்னு பாருங்க. மில்லிமீட்டர் இங்க இருக்கு. கிலோமீட்டர் எங்க இருக்கு? மேல இருக்கு. அப்ப லோயர்ல இருந்து ஹையர் யூனிட்ஸ் போறோம். இப்படி போறோம். கீழ இருந்து மேல போறோம்னா டிவைட் பண்ணணும். எத்தனாவது பிளேஸ்ல இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6. அப்ப 6 டைம் 10 போட்டு மல்டிப்ளை பண்ணோம்னா 6 ஜீரோஸ் வரும். ஓகேங்களா? அப்போ 1 by பாருங்க 6 ஜீரோஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? 10 lakhs 1 by 10 lakhs போட்டிருக்கேன் நான். கிலோமீட்டர். லோயர் யூனிட்ல இருந்து ஹையர் யூனிட் போனா டிவிஷன் அப்படின்னு ஆல்ரெடி நான் சொன்னேன். இப்ப
13,000 millimeter is equal to 13,000 divided by 10 lakh kilometer. 3 times 0 cancel ஆயிரும். remaining பார்த்தீங்கன்னா 13 by 1000 இருக்கும். டினாமினேட்டரில் 3 0 இருக்கனால நியூமரேட்டரில் 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இங்கே நமக்கு 2 டிஜிட் தான் இருக்கு, ஒரு டிஜிட் இல்லை, அதனால ஒரு 0 ஆட் பண்ணி பாயிண்ட் வச்சிருக்கேன். தட் இஸ் 0.013 கிலோமீட்டர். ஃபர்ஸ்ட் ஒன் முடிச்சாச்சு. செகண்ட் ஒன் 13,000 millimeter into meter. மீட்டரா சேஞ்ச் பண்ணணும். 13,000 millimeter into meter. Now 1 millimeter is equal to எவ்வளோ மீட்டர்னு கண்டுபிடிக்கலாம். 1 millimeter எங்க இருக்கு? மில்லிமீட்டர் இங்க இருக்கு, மீட்டர் வந்து இங்க இருக்கு. அப்ப லோயர்ல இருந்து ஹையர் போறோம். எத்தனாவது பிளேஸ்னு பாருங்க, 1 2 3. அப்ப we should divide 1000. 3 times 10 போட்டீங்கன்னா 1000. 1 by 1000 meter. 13,000 millimeter is equal to 13,000 by 1000 meter. 0 0 3 times cancel பண்ணோம்னா 13 மீட்டர். அப்படிங்கிறது தான் இதோட சொல்யூஷன். தேர்ட் ஒன் 13,000 millimeter into சென்டிமீட்டர். சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 1 மீட்டர் ஈக்குவல் டு எவ்வளோ சென்டிமீட்டர்னு பார்க்கணும். மில்லிமீட்டர் இங்க இருக்கு, சென்டிமீட்டர் இங்க இருக்கு, ஒரே பிளேஸ் தான். அப்போ 1 மீட்டர் ஈக்குவல் டு 1 millimeter equal to 1 by 10 centimeter. Therefore 13,000 millimeter is equal to 13,000 by 10 centimeter. 1 time 0 cancel ஆயிரும், 1300 centimeter. அப்படிங்கிறது தான் இதோட சொல்யூஷன். அப்போ அந்த சம்மெல்லாம் போடணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்வர்ஷன் வந்து ப்ராப்பராக தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம், கன்வெர்ட் இன்டு லோயர் யூனிட்ஸ். இந்த 12 kg இன்ட்டு கிராம் மில்லிகிராம்னு சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிறேன். 12 kg இன்ட்டு கிராம். அதில் 1 kg is equal to how many கிராம்னு டேபிள் காலத்தில் கண்டுபிடிக்கணும். 1 kg எங்கே இருக்குது? மேலே டாப்பில் இருக்குது. கிராம் பார்த்தீங்கன்னா மிடில் இருக்குது. எத்தனாவது பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸில் இருக்குது. அப்போ 10 into 10 into 10 3 times மல்டிப்ளை பண்ணால் 1000. மேலே ஹையர் யூனிட்லேருந்து லோயர் யூனிட் வரதுனால மல்டிப்ளை பண்ணுறோம் 1000 கிராம். therefore 12 kg is equal to 12 into 1000 is equal to 12,000 கிராம். ஓகேங்களா, then next one 12 kg into milligram. 12 kg மில்லிகிராமா சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ 1 kg is equal to எவ்வளோ மில்லிகிராம்னு பார்க்கணும். 1 kgன்னு பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்குது மேலே, மில்லிகிராம் பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் இருக்குது, ஹையர்லேருந்து லோயர் யூனிட். அப்போ மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு எத்தனாவது பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 6th பிளேஸ்ல இருக்கு. அப்ப 6 zeros போடணும். 1 2 3 4 5 6. ஓகேங்களா, 10 lakh மல்டிப்ளை பண்றோம். 12 into 10 lakh is equal to இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. தட் இஸ் 12 kg is equal to இவ்வளோ மில்லிகிராம் அப்படிங்கிறது நமக்கு சொல்யூஷனாக கிடைக்குது. நெக்ஸ்ட் 6th சம் பார்த்தீங்கன்னா கம்பேர் அண்ட் புட் greater than or less than or equal to in the following. That first one 800 gram plus 150 gram ரெண்டுமே சேம் யூனிட். ரெண்டே ஆட் பண்ணோம்னா 950 கிராம் நமக்கு கிடைக்கும். இங்கே 1 kg, இந்த கேஜி கிராம் கன்வெர்ட் பண்ணோம்னா 1000 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1 kg. அப்போ இது ரெண்டுல எது ஹையஸ்ட்னா இதுதான் பிக்கர். அப்போ ஏரோ மார்க் எப்படி வரணும்? இந்த இது லெஸ் தேன், எது பிக்கஸ்டோ அந்த இடத்துல ஓப்பன் வரணும். ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட் 600 ml plus 400 ml ரெண்டுமே சேம் யூனிட். ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 1000 mlங்கிறது நமக்கு ஆன்சர். ரைட் சைட் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் மேலே இருக்கிற மாதிரியே தான். அப்போ 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 மில்லி லிட்டருக்கு ஈக்குவல். இங்கேயும் 1000 மில்லி லிட்டர், இங்கேயும் 1000 மில்லி லிட்டர், போத் ஆர் சேம். அப்போ ஈக்குவல் டு சிம்பிள். நெக்ஸ்ட் 6 மீட்டர் ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர். இங்கே 600 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் ரெண்டும் சேம் யூனிட். ரெண்டே ஆட் பண்ணோம்னா 625 சென்டிமீட்டர். இந்த இடத்துல மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். மீட்டரை வந்து சென்டிமீட்டராக சேஞ்ச் பண்ணணும். 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். இங்கே பாருங்க, மீட்டர் வந்து இங்கே இருக்கு, சென்டிமீட்டர் இங்கே இருக்கு. அப்போ 1 2. அப்போ 10 into 10 100. 6 meters equal to 6 into 100 600 centimeter plus 25. 625 centimeter. இங்கேயும் 625 centimeter. Both are equal. Then next one 88 centimeter. இது அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே 8 meter 8 centimeter. இந்த மீட்டரை சேஞ்ச் பண்ணோம்னா 1 meter equal to இங்கே தான் பார்த்தோம். 1 meter equal to 100 centimeter. Therefore 8 meter equal to 800 plus 8 808 centimeter. இங்கே 88 மட்டும்தான் இருக்குது, இங்கே 808 இருக்கு. அப்போ இதுதான் பிக்கர். அப்போ லெஸ் தேன் வரும். லாஸ்ட் ஒன் 55 கிராம்
எதுக்கு ஈக்குவல் 550 மில்லிகிராம். எது பிக்கஸ்ட்னு பார்க்குறோம். இந்த 550 மில்லிகிராம் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த கிராமை மில்லிகிராமை சேஞ்ச் பண்ணலாம். 1 கிராம் ஈக்குவல் டு எவ்வளோ மில்லிகிராம்னு பார்க்கணும். கிராம் வந்து இங்கே இருக்கு, மில்லிகிராம் இங்கே இருக்கு. 1 2 3 1000 மில்லிகிராம். அப்போ 55 கிராம் இஸ் ஈக்குவல் டு 55 into 1000 55,000 மில்லிகிராம். இங்கே 550 மில்லிகிராம். இதுதான் பிக்கஸ்ட். அப்போ கிரேட்டர் தான் சிம்பிள் வரும் உங்களுக்கு. எது பிக்கஸ்டோ அந்த இடத்துல ஓப்பன் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. Now 7th sum. Geeta bought 2 liter and 250 ml of water in a bottle. Her friend drank 300 ml from it. How much water remaining in the bottle? ஒரு பாட்டிலில் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் எவ்வளோ பிடிக்குன்னா 2 liter 250 ml அதில் இருக்குது. அதில் அவங்க ஃப்ரெண்டு வந்து எவ்வளோ குடிச்சிருக்காங்கன்னா 300 ml குடிச்சிருக்காங்க. ரிமைனிங் வாட்டர் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ ரிமைனிங் வாட்டர் ஈக்குவல் டு லிட்டர் தனியாக எழுதிக்கிட்டேன், மில்லி லிட்டர் தனியாக எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு எவ்வளோ வாட்டர் இருந்தது? 2 liter 250 மில்லி லிட்டர் இருந்தது. அதில் எவ்வளோ குடிச்சிட்டாங்க அப்படின்னா 300 மில்லி லிட்டர் குடிச்சிட்டாங்க. இந்த லிட்டரில் எதுவுமே கிடையாது. அப்போ சப்ராக்ஷன் பண்ணோம்னா 0 5 minus 0 5, இங்கே பாரோ பண்ணோம்னா 12 minus 3 9, இங்கே 1. அப்போ 1 liter 950 ml வாட்டர் வந்து ரிமைனிங் அந்த பாட்டிலில் இருந்தது. நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 8th சம். தேன்மொழி's height is 1.25 meter. Now she grows 5 centimeter every year. What would be her height after 6 years? அதாவது இப்போ ப்ரெசன்ட் ஹைட் வந்து 1.25 மீட்டர்னு சொல்கிறாங்க. எவ்ரி இயர் வந்து 5 சென்டிமீட்டர் வந்து அதிகமாகறாங்களாமா. அப்போ 6 இயர்ஸ் கழிச்சு அவளோட டோட்டல் ஹைட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. தட் ஹைட் ஆஃப் தேன்மொழி எவ்வளோனா 1.25 மீட்டர். தட் இஸ் 1 meter 25 சென்டிமீட்டர். 1 meter ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 125 சென்டிமீட்டர் அட் ப்ரெசன்ட் இப்போ இருக்கிற ஹைட்டு. ஒவ்வொரு வருஷமும் 5 சென்டிமீட்டர் அதிகமாகறாங்க. அப்ப 6 இயர் கழிச்சு அவங்களோட ஹைட் ஆகிற, அதாவது இன்க்ரீஸ் ஆகிற ஹைட் எவ்வளவு வரும் அப்படின்னா 5 into 6 30 சென்டிமீட்டர். ஆல்ரெடி பிரசன்ட்ல இருக்கிறது 125. ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆன ஹைட் வந்து 30 சென்டிமீட்டர். ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 155 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் தேன்மொழியோட டோட்டல் ஹைட். தென் நெக்ஸ்ட் சம் 9th சம் பாருங்க. பிரியா bought 22.5 kg of onion. Krishna bought 18 3/4 kg onion. Sedu bought 9 kg 250 gram onion. What is the total weight of onion did they buy? அவங்க டோட்டலா எவ்வளவு வாங்கியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. பிரியா எவ்வளோ வாங்கியிருக்காங்க, கிருஷ்ணா எவ்வளோ வாங்கியிருக்காங்க, சேது எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கிலோகிராம் கிராமில் தனியாக போட்டு நம்ம போட்டோம்னா தான் ஈஸியாக இருக்கும். பிரியா ஃபஸ்ட்டு எவ்வளவு அப்படின்னா 22 kg. அந்த half kg எப்படி போடலாம் அப்படின்னா 1 kg is equal to 1000 கிராம் தெரியும். half kg is equal to 1/2 into 1000. இதை கேன்சல் பண்ணோம்னா 500 கிராம்னு வரும். அதனால தான் 500 இங்கே போட்டிருக்கோம். அடுத்த செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 18 kg 18 போட்டுக்கிட்டேன். இந்த 354 kg எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னா 1 kg is equal to 1000 கிராம். therefore 354 kg is equal to 3/4 into 1000. 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 500, மறுபடியும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 250 into 3 எவ்வளோ வரும் அப்படின்னா 750 கிராம். தேர்ட் ஒன் பிரச்சனையில் அப்படியே தான் இருக்குது. 9 kg 250 கிராம் இருக்குது. இப்போ கிராம் தனியாக ஆட் பண்ணுங்க, கேஜி தனியாக ஆட் பண்ணுங்க. இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் 0, 5 + 5 10 0, 1 கேரி ஓவர், 2 + 1 3, 3 + 7 10, 10 + 5 15, பேலன்ஸ் 1 கேரி ஓவர், 9 + 1 10, 10 + 8 18, 18 + 2 20க்கு 0, பேலன்ஸ் 2 3 4 5. அப்போ டோட்டல் கேஜி ஆஃப் ஆனியன் எவ்வளவு? 50 kg 500 கிராம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் சம். மாறன் வாக்ஸ் 1.5 கிலோமீட்டர் எவ்ரி டே டு ரீச் த ஸ்கூல். ஸ்கூலுக்கு ரீச் ஆகிறதுக்கு டெய்லியும் அவங்க வாக் பண்ணுற எடுத்துக்க கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர். வைல் மகிழன் வாக் 1400 மீட்டர். இவங்க பார்த்தீங்கன்னா கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க, அவங்க மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஹூ வாக்ஸ் மோர் டிஸ்டன்ஸ் அண்ட் பை ஹவு மச்? மகிழன் வாக் 1400 மீட்டர் அப்படியே வச்சுக்கலாம். இதை மட்டும் நம்ம மீட்டரில் சேஞ்ச் பண்ணலாம். எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா 1/1.5 கிலோமீட்டர் ஈக்குவல் டு கிலோமீட்டரை மீட்டரில் சேஞ்ச் பண்ணுறோம். எத்தனாவது பிளேஸ்னு பாருங்கள்? 1 2 3 தேர்ட் பிளேஸ். அப்போ 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 1000ஆல் மல்டிப்ளை பண்ணால் 15,000, 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா 1500 மீட்டர்னு கிடைக்கும். அப்போ மாறன் வாக் 1500 மீட்டர், மகிழன் வாக் 1400 மீட்டர். யார் அதிகமாக வாக் பண்ணுறாங்கன்னா மாறன் தான் அதிகமாக வாக் பண்ணுறாங்க. பை ஹவு மச் அப்படின்னா 1500லேருந்து 1400 சப்ராக்ஷன் பண்ணோம்னா 100 மீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா மாறன் வந்து வாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 11th சம்.
In a JRC one-day camp, 150 gram of rice and 15 ml oil are needed for a student. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நாள் கேம்பில் 150 கிராம் ரைஸும் 15 ml ஆயிலும் தேவைப்படுதாமா. இஃப் தேர் ஆர் 40 ஸ்டூடெண்ட், அங்கே வந்து 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, then how much rice and oil are needed? அப்போ அவங்களுக்கு எவ்வளோ ரைஸும் எவ்வளோ ஆயிலும் தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. the total students வந்து 40. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ ரைஸ் தேவைப்படும் அப்படின்னா 150 கிராம். அப்போ 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ ரைஸ்னா 40 into 150 6000 கிராம். இந்த 6000 கேஜியில் கன்வெர்ட் பண்ணோம்னா 6 கேஜி. ஓகேங்களா? அந்த கன்வர்ஷன் டேபிளை வச்சு போட்டால் 6 கேஜின்னு ஈஸியாக போட்டுடலாம். தென் ஈச் ஸ்டூடெண்ட்ஸ் நீடட் ஆயில், எவ்வளோ ஆயில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ ஆயில் தேவைப்படும்னா 15 ml. therefore 40 ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ ஆயில் தேவைப்படும், 40 into 15 is equal to 600 ml. இதை லிட்டரில் கன்வெர்ட் பண்ணுறோம்னா 1 milliliter is equal to 1/1000 லிட்டர். பிகாஸ் மில்லி லிட்டர் எங்கேருந்து எங்கே போகிறோம்னு பாருங்கள், மில்லி லிட்டர் கீழே இருக்குது, கீழே இருந்து மேலே போகிறோம். அப்போ உங்களுக்கு டிவிஷன்னா எத்தனாவது பிளேஸில் இருக்குன்னு பாருங்கள், தேர்ட் பிளேஸில். அப்போ 1000ஆல் டிவைட் பண்ணுறோம். 600/1000, 2 0 கேன்சல் ஆயிரும், 6/10 வரும், 1 digit தள்ளி பாயிண்ட் எடுத்தோம்னா 6.0.6 லிட்டர் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். 12th sum. In a school 200 liters of lemon juice is prepared. If 250 ml lemon juice is given to each student, how many students get the juice? அதாவது ஸ்கூல்ல 200 லிட்டர் லெமன் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்றாங்களாம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் 250 ml லெமன் ஜூஸ் கொடுக்குறாங்க. அப்போ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த லிட்டரை நம்ம என்ன பண்ணலாம்னா மில்லி லிட்டரில் கன்வெர்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம டிவைட் பண்ணோம்னா சொல்யூஷன் கிடைச்சிடும். தட் 1 liter is equal to 1000 மில்லி லிட்டர். லிட்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே. ஓகேங்களா? மில்லி லிட்டரில் கன்வெர்ட் பண்ணணும். மில்லி லிட்டர் இங்கே இருக்கு. அப்போ டாப்லேருந்து பாட்டம், அப்போ மல்டிப்ளை பண்ணணும். எத்தனாவது பிளேஸு 1 2 3 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 200 liters equal to 200 into 1000 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 lakhs ml அப்படின்னு கிடைக்கும். therefore number of students, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ஜூஸ் கிடைக்கும், ஒவ்வொருத்துக்கும் 250 ml கொடுத்தோம்னா எவ்வளோ பேத்துக்கு அந்த ஜூஸ் கிடைக்கும் அப்படின்னா 2 lakhs milliliter divided by 250 milliliter. 0 0 கேன்சல் ஆயிரும், 5 5s are 25. இங்கே 20 கேன்சல் பண்ணோம்னா 4 5s are 20, ரிமைனிங் 3 zeros இருக்கும். மறுபடியும் 1 5s are 5, இங்கே 40 கேன்சல் பண்ணோம்னா 8 5s are 40, ரிமைனிங் 2 zeros இருக்கும். ஸோ 800 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம அந்த ஜூஸை வந்து கொடுக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு 250 ml அப்படின்னு ப்ரிப்பேர் கொடுத்தோம்னா 2 lakhs மில்லி லிட்டரை 800 ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.